ஈவில் ஜேகேய நான் நேத்து தான் டிஸ்கவர் பண்ணேன். ஸோ என்னோட ஒரு வீடியோ நல்லா போயிட்டுருக்கு இப்போ. அண்ட் அது எந்த வீடியோ கீழ சஜெஸ்ட் ஆகுதுன்னு பார்க்க சொல்ல, இந்த குட் பை வீடியோவ கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த குட் பை வீடியோ என்னோட ஹோம் ஸ்க்ரீன்லயே வந்திருக்கு. பட் நான் நெறைய யூடியூபர்ஸ் ஐ குவிட் யூடியூப்ன்னு சொல்லி ரொம்ப போர் அடிச்சுச்சு எனக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ எனக்கு ஹோம் ஸ்க்ரீன்ல வரும்போது இக்னோர் பண்ணிட்டேன். பட் இந்த லிஸ்ட்ல எனக்கு எல்லா யூடியூபர்ஸையும் தெரியும். பட் இவன் மட்டும் எனக்கு யாருன்னு தெரியாது. சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 13 மினிட்ஸ் வீடியோவ பார்த்தேன். பட் வீடியோ எண்ட்ல இந்த மாரி நெக்ஸ்ட் வீடியோ சஜெஸ்ட் பண்ணதுனால, இவன் உண்மையிலேயே குவிட் பண்றானா? ஏன்னா யூடியூப குவிட் பண்ணிட்டு வியூஸ் பத்தி கவலைப்படாதவங்க எதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவ சஜெஸ்ட் பண்ணணும்? ஸோ சேனல் போய் பார்த்தேன். 13 டேஸ் அகோ, 12 டேஸ் அகோ, 11 டேஸ் அகோன்னு எவ்ரி டே வீடியோ போடுற ஜேகே, இந்த குட் பை வீடியோக்கு அப்புறம் வீடியோஸே போடல. ஸோ ரியலாவே ஜேகே ஹாஸ் குவிட் யூடியூப். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இந்த வீடியோவே புரியல. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல ஹி சேஸ் 2 ஸ்டோரீஸ். ரொம்ப உருக்கமான 2 ஸ்டோரீஸ். ஒண்ணு ஒரு லேடி பத்தி, இன்னொன்னு ஒரு போலீஸ பத்தி. அண்ட் இந்த 2 உருக்கமான ஸ்டோரீஸ சொல்லிட்டு, கன்னா பின்னான்னு ஆடியன்ஸ் எல்லாம் திட்டிட்டு, "ஐ குவிட் யூடியூப். குட் பை" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே புரியல. அப்புறம் வீடியோவ செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ பேசிக்கா இந்த 2 ஸ்டோரீஸ சொல்லி, ஒரு பெர்சனோட வாய்ஸ் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு உணர வச்சு, ஒரு யூடியூபர் எப்படி ரெஸ்பான்சிபிளா இருக்கணுமோ, அதே மாரி ஆடியன்ஸா கமெண்ட்ஸ்லயும் நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அதுதான் பேசிக்கலி இந்த வீடியோவோட கன்டென்ட். அண்ட் இந்த 2 ஸ்டோரீஸ் பார்த்தோம்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டுமே போன ஜேகே, ஒரு வாட்டி கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போற ஒரு நிலைமை வந்துச்சு. ஸோ அவனோட பாட்டி ரொம்ப சிக் ஆனதுனால, அண்ட் கோவிட் டைம்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே புக்டா இருந்ததுனால, வேற வழி இல்லாம கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போன ஜேகே, பாட்டிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு, அவசரமா டாய்லெட் வருதேன்னு சொல்லி டாய்லெட் யூஸ் பண்ண போயிருக்கான். பட் அந்த டாய்லெட்ல கதவு இல்ல, லைட் இல்ல, தண்ணி ஊத்துறதுக்கு பக்கெட் கூட இல்ல. ஏன்னா இருந்த பக்கெட் உடைஞ்சிருந்தது. ஸோ இப்படிப்பட்ட புவர்லி அன்மெயின்டெயின்ட் பாத்ரூம் ஒரு யூனிசெக்ஸ் பாத்ரூம். அதாவது போத் மென் ஆஸ் வெல் அஸ் வுமன் சேம் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவன் டாய்லெட் போற நேரம் பார்த்து அங்க ஒரு லேடி ஏற்கனவே டாய்லெட் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இவன் வந்தோடனே அவங்க டக்குன்னு எந்திரிச்சு நின்ட்டாங்க. இவனுக்கு ஒரே அசிங்கமாயிடுச்சு. அங்கிருந்து ஓடி வந்துட்டான். ஓடி வந்துட்டு ஐ ஆம் கில்ட்டி, கில்ட்டி, கில்ட்டின்னு வீடியோ முழுக்க சொல்லிட்டு இருந்தான். எனக்கு ஆக்சுவலா புரியவே இல்ல. அங்க ஒரு ஓட்டையான பாத்ரூம் இருந்தது. இவனோட ஃபால்ட் இல்ல. அண்ட் இவன் டாய்லெட் போற நேரம் பார்த்து அங்க ஒரு லேடி ஏற்கனவே டாய்லெட் போயிட்டு இருந்தது. இவனோட ஃபால்ட் இல்ல. ஸோ வாட் ஹேப்பன்ட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். கோஇன்சிடென்டலா இவனுக்கு டாய்லெட் வந்த நேரம் பார்த்து அந்த லேடிக்கும் டாய்லெட் வந்திருக்கு. அண்ட் இப்படி உடஞ்சு டோர் இல்லாம, லைட் இல்லாம, பக்கெட் இல்லாம அந்த பாத்ரூம் இருந்தது. இவனோட ஃபால்ட் இல்ல. அண்ட் இதெல்லாம் 2020ல நடந்திருக்கு. பட் வீடியோ 2024ல போடுறான். ஸோ இட்ஸ் பீன் 4 இயர்ஸ் அண்ட் ஜேகே ஸ்டில் பிலீவ்ஸ் தட் ஹீ இஸ் அட் ஃபால்ட். ஸோ எப்பயுமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நல்ல பாத்ரூம் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாம இந்த மாதிரி உடஞ்ச பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணாம எப்பயுமே ரிச்சான லைஃப் வாழ்ந்ததுக்கு ஹீ இஸ் ஃபீலிங் கைண்ட் ஆஃப் கில்ட்டி. ஸோ ஒரு ரிச்சான லைஃப்க்கு பழகி திடீர்னு பாவர்ட்டியை பார்க்கும்போது ஹீ இஸ் ஃபீலிங் அ கைண்ட் ஆஃப் ஷாக். ஸோ இந்த கதையை கேட்கும்போது எனக்கு புத்தா தான் ஞாபகம் வருது. புத்தாவும் ரொம்ப ரிச்சான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவர் பெரிய ராஜாவா இருப்பாரு. பட் அவரோட ராஜாங்கத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் பார்க்க சொல்ல பயங்கரமா ஷாக் ஆகி அவரோட ராஜாங்கத்தையே விட்டுட்டு மெடிடேஷன் பண்ண போயிடுவாரு. அதே மாதிரி ஜேகே அதே மாதிரி ஷாக்ல யூடியூபே மொத்தமா விட்டுட்டு மெடிடேஷன் பண்ணவா போயிருக்கான். ஏன்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதான் நான் நினைச்சேன். பட் செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. இந்த லேடி டாய்லெட் உடைஞ்சிருந்தோம். அதே டாய்லெட்டை ஏன் யூஸ் பண்றாங்க? ஏன்னா வேற வழி இல்ல. இதுதான் அவங்க வாழ்க்கைன்னு அக்செப்ட் பண்ணி ஆகணும். பட் அவங்களுக்கு நடக்கிறது ஒரு அநியாயம். அண்ட் அத தட்டி கேட்க ஒரு குரல் இல்ல. ஸோ இந்த லேடியோட அநியாயத்தை தட்டி கேட்க ஒரு வாய்ஸ் இல்ல. அண்ட் அவனும் அந்த இடத்துல உடனே போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் சண்டை போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம ஹி ஜஸ்ட் இக்னோர்ட் அண்ட் லெஃப்ட். வாய்ஸ் கொடுக்காம சைலண்டா போயிட்டான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. அண்ட் இந்த செகண்ட் ஸ்டோரியை பார்த்தோம்னா நைட் 2 மணிக்கு அவங்க பாட்டி அன்கான்சியஸா இருக்க சொல்ல கோவிட் லாக்டவுன்ல அவசர அவசரமா எந்த ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல. ரோட்ல ஆட்டோ இல்ல, ஆள் இல்ல. ஸோ தவிச்சு போய் இருந்த ஒரு நிலைமையில ஹி சா போலீஸ்மேன். அண்ட் ஒரு போலீஸோட வேலை கிரைமை ஸ்டாப் பண்றது மட்டும்தான். நோயால கஷ்டப்படுற ஒரு பர்சனுக்கு மருத்துவ சேவை செய்யறது அவங்களோட வேலை கிடையாது. ஸோ இவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா வேணாமான்னு ரொம்ப தயக்கமா போய் கேட்டிருக்கான். ஸோ இவனோட கஷ்டத்துக்கு அங்க வாய்ஸ் கொடுத்துருக்கான். இதெல்லாம் என் வேலை இல்லப்பா, போய் ஆம்புலன்ஸ் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை இக்னோர் பண்ணாம படன்னு 2 3 ஃபோன் கால் பண்ணி அடுத்த 10 மினிட்ஸ்ல ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு அவனோட பாட்டியை முழிக்க வச்சுட்டாரு இந்த போலீஸ். ஸோ எந்த லேடியை இவன் இக்னோர் பண்ணானோ இதெல்லாம் என் பொறுப்பு இல்ல, அந்த லேடியோட கஷ்டத்தெல்லாம் நான் சால்வ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வாக்கவே பண்ணானோ அதே மாதிரி அந்த போலீஸும் ஏன்பா இதெல்லாம் என் வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்லி வாக்கவே பண்ணியிருந்தா அன்னைக்கு அவங்க பாட்டி இறந்தே போயிருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா ஒரு வாரம் கழிச்சு அவங்க பாட்டி இறந்து தான் போனாங்க. ஸோ ஷி வாஸ் ஆல்ரெடி இன் அ சீரியஸ் கண்டிஷன். ஸோ நம்ம வேலை இல்லைனாலும் 2 ஃபோன் காலை பண்ணி அந்த போலீஸ் அவரோட குரலை கொடுத்து
நம்ம பையன் ஜேகேக்கு பயங்கரமான ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு குரல் குடுக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமைதியா போறது ரொம்ப ஈஸி. குரல் குடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இங்க இந்த 2 இடத்துலயும் குரல் குடுக்குறது பேசிக்கலி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேக்கிங் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இக்னோர் பண்ணிட்டு போயிட்டா, யூ ஆர் நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. நின்னு குரல் குடுத்தா, யூ ஆர் டேக்கிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இவ்ளோ காம்ப்ளக்ஸான ஒரு கதை சொல்லி, ஜேகே சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ஒரு யூடியூபரா ஜேகே இஸ் கிவிங் வாய்ஸ் ஓவர் தி இன்டர்நெட். அண்ட் அந்த வாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் அப்படிப்பட்ட ஒரு வாய்ஸ மக்களா சேர்ந்து நம்ம என்கரேஜ் பண்ணாம, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு, போட்டு இந்த மாரி யூடியூபர்ஸ சைலன்ஸ் பண்றோம். லைக் என்னோட போன வீடியோட டாபிக்கும் இதுதான். அரோரா சின்க்ளேர கண்டமேனிக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு, ரொம்ப கேவலமா பேசி, அசிங்கப்படுத்தி, அவள இப்ப வீடியோவே போட விடாத மாரி பண்ணிட்டாங்க. எப்படி சொல்றேன்னா, லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல 3, 7, 11, 15 அண்ட் 17 வீடியோஸ் போட்ட அரோரா, சேனல் ப்ளோ அப் ஆனோனே 3 வீடியோஸ் தான் போட்டிருக்கா. அண்ட் இவ்ளோ ஷார்ட்ஸ் போட்ட அரோரா, இப்போ ஷார்ட்ஸே போடுறதில்ல. த சேம் ஹாரி பாட்டர் திஸ் சாப்டர். ஒரு வாய்ஸ் குடுத்த யூடியூபர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுத்து மொத்தமா அமுத்திட்டாங்க. ஸோ ஒரு காமன் மேனா ஜேகே பாலிடிக்ஸ் பேசினா, "நீ இந்த கட்சியா? அந்த கட்சியா? யார்ட்ட இருந்து காசு வாங்குன? சோசியல் இஷ்யூஸ் பேசினா, "நீ இந்த மதமா? அந்த மதமா? யாருக்காக ஆளுங்கள திரட்டுற?" அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. சரி மிச்ச யூடியூபர்ஸயாவது ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் போட்டு ஜாலியா இருக்கலாம். அப்படின்னு சொல்லி ஜேகே யோசிச்சா, அதுக்கும் நீ இந்த குரூப்பா, அந்த குரூப்பா, இந்த கல்ட்டா, அந்த கல்ட்டான்னு சொல்லி கடுப்பேத்திட்டாங்க. அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கேட்க முடியாம, தாங்க முடியாம, ஹி ஸ்டாப்ட் மேக்கிங் வீடியோஸ் இன் ஈச் ஆஃப் தீஸ் டாபிக்ஸ். இதுல அங்கங்க காமெடிக்கு கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசுவான் போல இருக்கு. அதையும் நிறுத்தியாச்சு. ஸோ என்ன கன்டென்ட் போடுறதுன்னு தெரியாம, வீடியோஸ் போடுறதையே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி, மொத்தமா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வெடிச்சு, யூடியூபயே விட்டுட்டான் ஜேகே. அண்ட் அனதர் பியூட்டிஃபுல் வாய்ஸ் லாஸ்ட் ஃப்ரம் தி இன்டர்நெட். லைக் எனக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. லைக் ரீசென்ட்டா ப்ளோ அப் ஆன அரோரா சின்க்ளேர் வீடியோவே எடுத்துக்கலாம். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் 33 சப்ஸ்கிரைபர்ஸ். பட் வீடியோ அப்லோட் பண்ணி 1 வீக்ல ஐ அம் நவ் ஹேவிங் 300 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ப்ளோயிங் அப் ஆன் யூடியூப். பட் யூடியூப் ரொம்ப அன்பிரடிக்டபிள். நல்லா போயிட்டு இருந்த வீடியோ இப்போ திடீர்னு ஃபிளாட் ஆயிடுச்சு. இட் ஹஸ் ஸ்டாப் கெட்டிங் வியூஸ் அண்ட் ஐ ஸ்டாப் கெட்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓ! சப்ஸ்கிரைபர் குறைஞ்சுட்டாங்களா? அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ போடுறியா? கண்டிப்பா இந்த வீடியோல யாராவது கேட்டாலும் கேட்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம மக்கள் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் பார்த்தா, "நீ ஒரு ஃபேக். உன் ஸ்மைல் இஸ் இரிட்டேட்டிங். யுவர் வீடியோ இஸ் ஷிட். வாட் எ சிக் மென்டாலிட்டி." இந்த ரஜினிய பாஷா படத்துல ஒரு கம்பத்துல கட்டி வச்சு, பலார், பலார், பலார்ன்னு அறைவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி தான் என்னோட வீடியோஸ் எல்லாத்துலயும் ஒரு 4 பேர் ஃப்ரீயா வந்து அடிச்சுட்டு போவாங்க. பட் ஜேகேவோட கதைய பார்த்தோம்னா, ஐடியலி ஒரு நீட்டான பாத்ரூம் தான் பெஸ்ட். கன்னா பின்னான்னு உடைஞ்சு டப்பா பாத்ரூம் வந்து இஸ் ரியலி பேட். பட் நம்ம ஐடியலான ஒரு உலகத்துல வாழல. இந்த உலகத்துல தான் வாழ்றோம். ஸோ என்னதான் பாத்ரூம் உடைஞ்சிருந்தாலும், தைரியமா ஒரு லேடியே அதுக்கு பாத்ரூம் வந்தோனே போயிருக்காங்கல்ல. இல்ல பாத்ரூம் ஐடியலா, சூப்பரா, பெஸ்ட்டா இருந்தா மட்டும் தான் பாத்ரூம் போவேன். அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தாங்க. உடைஞ்ச டோர், உடைஞ்ச டியூப் லைட், உடைஞ்ச பக்கெட் இருந்தும் சும்மா கெத்தா, ஸ்டைலா பாத்ரூம் போனாங்கல்ல அந்த லேடி. அதே மாதிரி தான் யூடியூபும். நல்ல கமெண்ட்ஸ் மட்டுமே போட்டுட்டு, நல்ல வார்த்தை மட்டுமே பேசிட்டு, ரொம்ப ஹெல்தியான, சிவிலைஸ்டான சொசைட்டி யூடியூப்ல கேட்கறது கண்டிப்பா கரெக்ட் தான். தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி ஐடியலி. பட் வாட் வி ஹேவ் இஸ் திஸ் த ரியல் வேர்ல்ட். ஸோ இந்த 134 கமெண்ட்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது ரொம்ப ஜாஸ்தி அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது ரொம்ப கம்மி. பட் வந்த ஃபியூ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து, "சீச்சி என்ன இப்படி பேசுறாங்க? எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஐ குவிட் யூடியூப்." அப்படின்னு சொல்றது டஸ் நாட் மேக் யூ a யூடியூபர். எவ்வளோ கேவலமா பேசினாலும், அப்பயும் யூடியூப் பண்ணுவேன்டா. கெத்தா, ஸ்டைலா அப்படின்னு கபாலி ரஜினி மாரி, எந்த வில்லனுக்கு ரஜினி ட்ரெஸ் போடுறது பிடிக்காதோ, அதே வில்லன் முன்னாடி அதே ட்ரெஸ் போட்டு நிக்கிறது தான் மாஸா இருக்கும். ஸோ என் ஸ்மைல் இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்றவன் கிட்டயே, அதுக்கு 8 லைக் போட்ட ஆடியன்ஸ் கிட்டயே, ஹா அப்படின்னு சொல்லி சிரிச்சு அடுத்த வீடியோக்கு ரெக்கார்ட் அனுப்புறது தான் ட்ரூ யூடியூபர். நான் ஒரு ட்ரூ யூடியூபர் அப்படின்னு சீன் போடுறதுக்காக இந்த வீடியோ பண்ணல. எனக்கும் ஹர்ட் ஆகும். பெயின்ஃபுல்லா இருக்கும். எப்படி இந்த லேடிக்கு திக் 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 திக்ன்னு இருக்குமோ, அதே மாரி தான் மனசுல இருக்கிறத பேசி, ஒரு வீடியோ போடுற யூடியூபருக்கு திக் 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 அப்படிதான் இருக்கும். ஏன்னா தட் இஸ் த ஜாப். வென் யூ மேக் வீடியோஸ் அண்ட் புட் இட் ஆன் தி இன்டர்நெட். வென் யூ ஆர் ஹேவிங் அ பப்ளிக் பிரசன்ஸ் ஆன் தி இன்டர்நெட், யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் வல்னரபிள். ஸோ இந்த டாய்லெட் போனா, எவனாச்சும் ஒருத்தன் டாய்லெட் போயிட்டு இருக்கும்போது பார்த்துருவான். அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் அப்படி நடந்தா, விக்ரம், கமல் சொல்ற மாரி பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி தான் இந்த அம்மா டாய்லெட் போறாங்க. இட் டேக்ஸ் கரேஜ் டு டூ சம்திங் வென் யூ நோ யூ கேன் கெட் பேக் பெயின் ஃப்ரம் இட். ஸோ டீச்சர் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு, "ஏய் கை நீட்றா" அப்படின்னு சொல்றாங்கன்னா, அங்க பயந்துகிட்டு அப்படிதான் எல்லாரும் இருப்போம். பட் அங்க தைரியமா கை நீட்டுறான் பாத்தீங்களா? அதுதான் தைரியம். கபாலில ரஜினி
ரவுடிசம் பண்ணதுக்கு ஜெயில்ல போட்டுருவாங்க. 20 வருஷம் ஜெயில்ல. பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, ஏன் வாழ்க்கையே இல்ல. பிகாஸ் ஹி லூசஸ் ஹிஸ் யூத் சிட்டிங் இன் ஜெயில். ஸோ அவ்ளோ வலியும் கஷ்டத்தையும் பார்த்த ரஜினி ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆக சொல்ல, எந்த ரவுடிசம் அவரை ஜெயில்ல போட்டுச்சோ அதே ரவுடிசம திரும்பவும் கெத்தா ஸ்டைலா பண்ணுவாரு. திரும்பவும் ஜெயிலுக்கு போக தயாரா இருப்பார். ஸோ டீச்சர் கிட்ட கையை நீட்ட பயந்த பையன், சொல்லுங்க எஜமா, அந்த மாதிரி கபாலி. வலிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே கையை நீட்டுற பையன் கபாலிடா கபாலி. ஸோ இங்க டாய்லெட் போறதா இருக்கட்டும், யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றதா இருக்கட்டும், டீச்சர் கிட்ட கையை நீட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வலிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே பண்றது தான் தைரியம். ஸோ ஏன் யூடியூப் இப்படி இருக்கு, ஏன் டாய்லெட் அப்படி இருக்கு, ஏன் லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதிலா எல்லா பெயினையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கரேஜ்னு எடுத்துக்கிட்டு கெத்தாவும் ஸ்டைலாவும் வாழலாம் நம்மளோட இந்த இம்பர்ஃபெக்ட் வாழ்க்கைய. அதாவது கஷ்டம் யாருக்கு தான் இல்லை. ஜேகே சொன்னானே ஒரு போலீஸ் ஸ்டோரி, அந்த போலீஸ் கிரைம் நிறைய இருக்குதுப்பா, என்னப்பா இது, சி இதெல்லாம் ஒரு உலகமா அப்படின்னு சொல்லி போலீஸ் வேலை குவிட் பண்ணிட்டா கிரைம் குறைஞ்சிருமா என்ன? அவர் போலீஸ் வேலை பார்த்தா தானே கிரைம் குறையும். ஸோ சிட்டியில் இருக்கிற கிரைமை போலீஸ் தன்னோட வேலையை செஞ்சு குறைப்பாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மக்களோட பேடான பிஹேவியரை அவங்களோட வேலையை செஞ்சு குறைப்பாங்க. பிகாஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள். ஸோ கொல்கட்டா ரேப் கேஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் இஷ்யூ, அத்துலோட சூசைட், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறது எதுக்கு? ரேப்லாம் குறைஞ்சு சொசைட்டி நல்லா இருக்கணும்னு தானே. பட் சொல்லலாம், ஏய் நீ காசு வாங்க தானே பார்க்குற, ட்ரெண்டிங்காக இருக்கிற டாபிக்லாம் எடுத்துக்கிட்டு நீ காசு சம்பாதிக்க பார்க்குறியா? ஆமாம், காசு சம்பாதிக்க தான் பார்க்குறோம். கிரிமினல்ஸ் எல்லாம் ஜெயிலில் போடுற போலீஸ் ஃப்ரீயாக வேலை பார்க்குது. அப்புறம் ஏன்டா உங்களுக்கு பாடம் எடுக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் ஃப்ரீயாக வேலை பார்க்கணும்னு யோசிக்கிறீங்க? ஜேகேயோட பாட்டிக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர்ஸ் சம்பளம் வாங்கலையா என்ன? போலீஸ், டாக்டர், ஜட்ஜ் எல்லாரும் சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சர் பிச்சை எடுக்கணும். என்னடா ஆச்சு உங்களுக்கு? அவனும் மனுஷன் தானே, அவனும் சம்பாதிக்கணும்டா. ஸோ பணம் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கு. பட் அதனால அவங்க பண்ணுற சேவை குறைச்சி எடை போடக்கூடாது. இப்போ நான் எதுக்கு ஜேகே வச்சு வீடியோ போடுறேன்? வியூஸ் வரணும்னு தான். போடுங்கடா லைக், சப்ஸ்கிரைப், ஷேரா. கூடவே சேர்த்து நெகட்டிவ் கமெண்ட்டும் போடுவீங்க. பட் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஜேகே சொன்ன அதே 2 ஸ்டோரியில் வை ஜேகே மஸ்ட் கண்டினியூ டூயிங் யூடியூப்னு நம்ம கிளியராக பார்க்கலாம். நல்ல பாத்ரூம் இருந்தால் நல்லா இருக்கும், பட் கிடைச்சது ஓட்ட பாத்ரூம் தான். சரி, இதில் நம்ம லைஃபை வாழ்வோம், பெயின் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக டாய்லெட் போன இந்த லேடியாக இருக்கட்டும், கிரைம் பயங்கரமாக இருக்கு, சி இந்த சொசைட்டியை நினச்சாலே எனக்கு சலிப்பாக இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே தோணினாலும் தன் கடமையை செஞ்சு கிரைமை குறைக்கிற போலீஸும், இவங்க 2 பேருமே வை ஜேகே மஸ்ட் கீப் டூயிங் ஹிஸ் யூடியூப்னு சொல்லி தராங்க. எஸ் இட்ஸ் பெயின்ஃபுல், பட் கீப் டூயிங் யூடியூப். எஸ் த சொசைட்டி இஸ் பேட், பட் கீப் இன்ஃப்ளூயன்சிங் அண்ட் ட்ரை டு சேஞ்ச் இட் ஃபார் த பெட்டர். நான் 2 வீடியோ போடுறதுனால நாளைக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குறைஞ்சிருமா? கண்டிப்பாக குறையாது. ரேப்பை பற்றிலாம் இவங்க வீடியோஸ் போடுறதுனால ரேப் குறைஞ்சிருமா? இன்னைக்கு குறையாது, நாளைக்கு குறையாது. பட் சம்வேர் இந்த டிஸ்டன்ட் ஃபியூச்சர் கண்டிப்பாக கம்மியாகும். ரேப்பை நம்ம ஸ்டாப் பண்ணல, ரேப்பை நம்ம கம்மி பண்ண தான் ட்ரை பண்ணுறோம். ரோட்டில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, சரி நல்ல ரோடு போட்டு ஓடாத டிராஃபிக் சிக்னல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சு தப்பான ஆளுங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்காம தண்ணி அடிச்சுட்டு வரவங்களாம் டக்கு டக்குன்னு பிடிச்சி இந்த மாதிரி நம்ம ஆக்சிடென்ட்ஸை குறைக்கலாம். பட் ஆக்சிடென்ட்ஸ் நின்றுமா என்ன? நான் பாட்டு கரெக்டாக வண்டி விட்டு போயிட்டு இருக்கேன், எதிர்க்க வர லாரிக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக், நேராக என்ன மோதுறான், ஸ்ட்ரைட்டாக பரலோகம் தான். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் கேன் நெவர் பி ஸ்டாப்ட், இட் கேன் ஒன்லி பி ரெடியூஸ்ட். ஸோ இவ்வளோ பேரை ஜெயிலில் போட்டோம், அங்கங்கே கிரைம் நடக்குது. என்னதான் யூடியூப் வீடியோ போட்டு சொல்லி கொடுத்தாலும் அங்கங்கே நெகட்டிவ் கமெண்ட் வரதான் செய்யுது. எவ்வளோதான் நம்ம ரோட்ஸை சேஃபர் அண்ட் சேஃபர் ஆக்கினாலும் அங்கங்கே ஆக்சிடென்ட்ஸ் டூ கீப் ஹேப்பனிங். பட் இதுக்கெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. திஸ் இஸ் லைஃப், யூ ஷுட் ஜஸ்ட் அக்செப்ட் இட். இலான் மஸ்க்கு அவரோட ராக்கெட்ஸ்லாம் வெடிக்கும் போது அவர் அதான் சொன்னார், we are going to try reducing the probability of accidents to as low as possible and as humanly as possible. ஸோ 10 தடவை ஒரு இன்ஜினை செக் பண்ணுறோன்னா அது 20 தடவை ஆக்கலாம், 30 தடவை ஆக்கலாம், 100 தடவை, 1000 தடவை, 2000 தடவை ஆக்கவா முடியும்? பைத்தியம் பிடிச்சிரும். பட் ஆப்வியஸ்லி 5 டைம்ஸ் செக் பண்ணுறத 10 டைம்ஸ் செக் பண்ணலாம். தட் இஸ் ஹியூமன்லி பாசிபிள். அண்ட் அப்படி 5 டைம்ஸ் செக் பண்ணுறத 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது the probability definitely reduces. So when it comes to life, it is all a probability game. ஸோ எனக்கு 134 கமெண்ட்ஸ் வருதுன்னா அது 100ன்னு வச்சுக்குவோம். அதில் 4 நெகட்டிவ், 96 பாசிட்டிவ்னா ப்ராபபிலிட்டி இஸ் 96% அண்ட் 4%. ஸோ இப்போ அடுத்து வர 100 கமெண்ட்லேயும் இதே தான் நடக்கும். ஐம் கோயிங் டு கெட் 4 more நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் 96 more பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். இந்த வீடியோவோட லைக்ஸில் கூட பார்க்கலாம், சேம் 96%. ஸோ அடுத்த வீடியோ இன்னும் பெட்டராக போட்டால் மேபி ஐ கேன் ஈவன் டூ 98% அண்ட் 2%. ஸோ இந்த மைனஸை குறைக்கலாம் பை மேக்கிங் மை வீடியோஸ் பெட்டர் அண்ட் பெட்டர். பட் யூ மஸ்ட் அக்செப்ட்
தட் இட் வில் நெவர் பி ஜீரோ. அதுதான் லைஃப். எவ்வளோ வெள்ளையா இருந்தாலும் அதில் ஒரு கருப்பு இருக்கும். எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அதில் ஒரு வெள்ளை இருக்கும். தட் இஸ் தி சைனீஸ் இன் யாங். ஸோ டு சமரைஸ் த வீடியோ, யூடியூப்ல பெயின் இருக்கா? ஆமாம், பொறுத்துக்கோ. நாடு மோசமாக இருக்கா? ஆமாம், வீடியோஸ் போடு. நாடு மாறிடுமா என்ன? கண்டிப்பாக இல்லை. நீ உன் வேலையை பார்த்தா ஒரு 1% இம்ப்ரூவ் ஆகும். பட் 0% எப்பயுமே ஆகாது. இன் யாங், அதுதான் லைஃப். அக்செப்ட் பண்ணு. ஐ சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.